ஹலோ மை டியர் ட்ராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளிம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். இப்போ ஸ்டார்டிங் எடுத்தோடனையும் நம்ம கதையோட ஹீரோயின் செட் ஓகே அப்படியே போய் ஒரு பையன் கிட்ட எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவா. ஆனா அதுக்கு அவன் பட்டுன்ட்டு எனக்கெல்லாம் அவன் இஷ்டம் இல்லை அப்படின்ட்டுருவான். இப்படி தன்னோட லவ்வை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னொன்னையும் நம்ம ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருவா. என் வாழ்க்கையில எனக்கு லவ்வே செட் ஆக மாட்டேங்குது. சின்ன வயசுல நான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச ஒருத்தவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். அப்ப அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணான். அதுக்கு அடுத்து 7-8 வருஷமா நான் என்னோட லவ்வை யார்கிட்ட சொன்னாலும் எல்லாரும் என்ன ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிருவா. அப்படி எத்தனை பேர் தாண்டா இவளை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் 12 பேருக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. ஆனா 12 பேருமே நம்ம ஹீரோயின் அவளோட லவ்வை சொன்ன உடனே டக்குன்ட்டு வேணான்றுவாங்க. இப்போ இதெல்லாம் நினைச்சு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினோட அண்ணன் ஹருக்கோ அந்த இடத்துக்கு வருவான். அவன் வந்து அப்படியே என்ன 12வது லவ்வும் புட்டுக்குச்சா, அவனோட வேணான்னு சொல்லிட்டானா அப்படின்ட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோயின் ஏற்கனவே வருத்தத்துல இருப்பா. இதுல இவன் வேற இப்படி கலாய்ச்சனையும் ரூமை விட்டு வெளியே போடா அப்படின்ட்டு அவனை வெளியே தள்ளி விட்டுருவா. சோ இப்படியே அன்னைக்கு நாள் போயிரும். அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் அப்படியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படியே நம்ம ஹீரோயினை மேலையும் கீழையும் பார்த்துட்டு நீ அழகாத்தான் இருக்கிற, அப்படி இருந்து எதுக்கு அந்த 12 பசங்களோட வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. அது மட்டும் இல்லாம நீ கடைசியா ஒருத்தனுக்கு ப்ரப்போஸ் பண்ணல, அவன் பேரு கூட சுசுகி. ஆனா அவன் உன்னோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிருவான் தான் நான் நினைச்சேன். ஏன்னா அவன் அவனோட கிளப்ல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கூட உன் பேரை சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சு வெக்கப்பட்டதா கேள்விப்பட்டேன். அப்படி இருந்தும் அவன் ஏன் உன்னோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்ட் சொல்லுவா. இதனால நம்ம ஹீரோயின் அப்படியே சந்தேகப்பட்டு அந்த சுசுகி கிட்டே ஸ்ட்ரைட்டா போய் நீ எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ண, அந்த ரீசனை மட்டும் சொல்ல. உனக்கு என்ன பிடிக்கல ஓகே, ஆனா என்கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நான் திருத்திக்கிட்டு என்னோட லைஃப்ல பெட்டரான பாய் ஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான் ரீசன் கேக்குறேன் சொல்லு அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த சுசுகி பொசுக்குன்ட்டு இந்த ஜென்மத்துல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் தெரியுமா, உன்னோட அண்ணன் உன்னோட வாழ்க்கையில குறுக்கிடுற வரைக்கும் நீ கமிட்டடே ஆக முடியாது அப்படின்றுவான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இவனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஹருக்கோ தான் வந்து இந்த சுசுகியை மிரட்டி இருப்பான். நீ மட்டும் என் தங்கச்சி கூட சேர்ந்து சுத்துன அவனை உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு. அதனாலதான் பயந்துகிட்டு இவன் நம்ம ஹீரோயினை எடுத்தோன்னு ரிஜெக்ட் பண்ணிருப்பான். இப்ப இது தெரிஞ்சனையும் நம்ம ஹீரோயின் வேகமா அந்த ஹருக்கோ கிட்ட போய் டேய் நீ சுசுகியை பயமுறுத்தனியா, இல்லன்னு மட்டும் சொல்லாத, நான் எல்லார்கிட்டயும் நல்லா விசாரிச்சுட்டேன், நீ சுசுகியை மட்டும் மிரட்டல, இதுக்கு முன்னாடி நான் ப்ரப்போஸ் பண்ண 10 பசங்களை நீ மிரட்டி இருக்க, அதுவும் எப்படி என் தங்கச்சியை மட்டும் நீங்க அழ வச்சிங்க, உங்களை போட்டு தள்ளிட வேண்டாம் அப்படின்ட்டு. உன்னோட மிரட்டலுக்கு பயந்துகிட்டு எவனுமே என்னோட லவ் அக்செப்ட் பண்ணவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் திட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா இவ்வளத்தையும் பண்ணிட்டு அந்த ஹருக்கோ அப்படியே கேஷுவலா நிப்பான். இதனால நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே செமையா கடுப்பாகி அவனை சப்பு நிறைஞ்சிட்டு உன்னை நான் மொத்தமா வெறுக்கிறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு போன உடனே அவ பண்ற வேலை இப்ப அந்த சுசுகியை தான் மீட் பண்ணுவா. இனி ஹருக்கோனால எந்த பிரச்சனையும் வராது, அவன் என் லைஃப்ல தலையிடவே மாட்டான். இப்ப சொல்லு உனக்கு உண்மையில என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேப்பா. ஆனா அதுக்கு அந்த சுசுகி டக்குன்ட்டு சுத்தி முத்தி எங்கேயும் அந்த ஹருக்கோ இருக்கானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவன் இல்லன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை ஒரு மரத்துக்கு பின்னாடி கூட்டு வந்துருவான். அங்க வச்சு அப்படியே எனக்கு உன்னோட அண்ணனை பார்த்தாதான் பயம், மித்தபடி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றுவான். ஆனா இதுல செம்ம ஹைலைட்டான மேட்டர் என்னன்னா இது எல்லாத்தையுமே அந்த ஹருக்கோ மேல நின்னு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இது தெரியாத அந்த சுசுகி அப்படியே நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போயிருவான். ஆனா இத பார்த்தனையும் அந்த ஹருக்கோக்கு செமையா கடுப்பாகி இப்ப மேல இருந்து குதிச்சு இவனை அடிக்கிறதுக்காக வருமா. இப்ப இந்த ஹருக்கோவை பார்த்தனையும் அந்த சுசுகி செமையா பயந்து அப்படியே நம்ம ஹீரோயின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். டேய் உன்னதான் என் தங்கச்சி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்லடா, இங்க என்னடா நின்னு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு மிரட்டுவான். இவன் மிரட்டல பாவம் அந்த சுசுகி அங்கேயே கதறி கதறி அழுகிற மாதிரி தான் இருப்பான். இப்ப அப்படியே அந்த ஹருக்கோ சுசுகியோட சட்டையை பிடிச்சு உன்னோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ ஒரு பிளே பாயிண்ட் எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் இருக்குல்ல, அப்படி இருந்தும் நீ என் தங்கச்சி கூட சுத்தலான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு அந்த சுசுகியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவான். அப்புறம் தான் அந்த சுசுகி உண்மையை சொல்லுவான். உண்மையிலே அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கா போல, அப்படி இருந்தும் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து சுத்தணும்னு இவன் நினைச்சிருக்கான். இது தெரிஞ்சனாலதான் அந்த ஹருக்கோ இவனை மிரட்டி இருப்பான் போல. சோ இப்ப எல்லா உண்மையும் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிருச்சா, அவ அப்படியே ஷாக் ஆயிருவா. ஓ இதனாலதான் இவன் என்னோட லவ் லைஃப்ல தலையிட்டானா, நான் தான் தேவையில்லாம கோவத்துல இவனை என்னென்னமோ திட்டேன் அப்படின்ட்டு இப்ப ஃபீல் பண்ணுவா. இதனால அப்படியே அவன் கிட்ட போய் சாரி கேட்பாளா. அப்பதான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். என்னன்னா நம்ம ஹீரோயின் ப்ரப்போஸ் பண்ண முக்காவாசி பசங்க பிளே பாயா தான் இருந்திருப்பாங்க. இது இவனுக்கு தெரிஞ்சனாலதான் அவன் எல்லாரையும் கூப்பிட்டு மிரட்டி இருப்பான். இந்த உண்மையெல்லாம் அறகுறையா தெரிஞ்சுட்டு வந்துட்டு நேத்து நம்ம ஹீரோயின் இவன் கூட சண்டை போட்டிருப்பா. இப்போ எல்லா விஷயமும் தெளிவா தெரிஞ்ச உடனே தான் மேலதான் தப்புன்ட்டு டக்குன்னு போய் அப்படியே ஹருக்கோவை ஹக் பண்ணிட்டு இந்த ஒரு தடவை நான் பேசினதெல்லாம் மனசுல
வச்சுக்காதடா, உன்னை எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நேத்து நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன், அதுக்காக இன்னைக்கு நம்ம வெளியே போய் சாப்பிட போறோம், ட்ரீட் என்னோடது அப்படின்ட்டு அதே இடத்துல 2 பேரும் சமாதானம் ஆயிருவாங்க. அதுக்கடுத்து இப்ப ரெஸ்டாரண்டோட வாசலுக்கு முன்னாடி தான் காட்டுவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் உள்ள போகலான்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு கியூட்டான டாக் ஒண்ணு அப்படியே ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்குமா. அதுக்கு மேல ஒரு பையன் அப்படியே சைக்கிள் ஏத்துற மாதிரி வந்துருவான். நல்ல வேலையா டக்குன்னு போய் நம்ம ஹீரோயின் அந்த டாக காப்பாத்திடுவா. இப்போ அந்த இடத்துக்கு அந்த டாகோட ஓனர் ஒரு பையன் வருவான். அவனும் ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தான் இருப்பான். இன்னொன்னு ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருப்பானா. அவன் இப்ப அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோனோட கையை பிடிச்சு என்னோட டாக காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு கையிலேயே கிஸ் பண்ணிருவான். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹருக்கோ சும்மா இருப்பானா. அவன் இப்ப அப்படியே வந்து கையை தட்டி விட்டு, யாருடா நீ, எவ்வளவு தைரியம் இருந்தா இவளை கிஸ் பண்ணுவ அப்படின்ட்டு அந்த பையனை பார்த்து முறைச்சுக்கிட்டு நிப்பான். ஆனா இதுவே நம்ம ஹீரோயினை தான் பார்க்கணும். அவ அப்படியே மனசுக்குள்ள, வா இவன் எவ்வளவு அழகா இருக்கான், இவன் மட்டும் எனக்கு பாய் ஃப்ரெண்டா கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே அந்த பையனை தான் பார்க்கணும். அவன் என்னதான் ஹருக்கு அவனை பார்த்து முறைச்சாலும் அதை எதுவுமே கண்டுக்காம அவன் இப்ப அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிச்சு சிரிச்சு பேசுவான். என்னோட பேர் ஷியாக்கி, உங்க பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோயினோட டீடைலே வாங்கிடுவான். ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த ஹருக்கோ இப்ப அப்படியே கடுப்பாகி, பேசுனதெல்லாம் போதும், வா வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை அங்க இருந்து இழுத்துட்டு போயிருவான். இப்ப போற வழியெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே, டே அவனை பார்த்தேல எவ்வளவு அழகா இருந்தான், அவன் மட்டும் என்னோட பாய் ஃப்ரெண்டா கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த சியாக்கிய பத்தியே பேசிட்டே வருவா. இதெல்லாம் கேட்டு நம்மால் கடுப்பாயிருவான். அவனை பார்த்தாவே தெரியுது அவனுக்கு எல்லாம் எக்கச்சக்க பொண்ணுங்க பழக்கம் இருக்கும், தேவையில்லாம நீ உன் மனசை பறி கொடுத்துட்டு கடைசியில உட்காந்து அழுகாத அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின் பொசுக்குன்ட்டு, அவன் என்ன அழ வச்சாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் ஒரு தடவையான்ட்டு என்னோட வாழ்க்கையில லவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன் அப்படின்பா. இதெல்லாம் பார்த்த நம்மால் அப்படியே போச்சு, இவளுக்கு மொத்தமா பைத்தியம் முத்திருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோனோட போனுக்கு ஒரு மெசேஜ் வரும். யாருன்னு பார்த்தா அந்த ஷியாக்கி தான் மெசேஜ் பண்ணிருப்பான். நம்ம ஹருக்கோக்கு தெரியாம எப்படியோ சைக்கிள் கேப்ல 2 பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருப்பாங்க போல. இப்ப அவன் அப்படியே நம்ம ஹீரோன் கிட்ட, உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம், உன்ன மாதிரி ஒரு சார்மிங்கான பொண்ணு நான் பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பான். இந்த மெசேஜை பார்த்தனையும் நம்ம ஹருக்கோக்கு செமையா கடுப்பாயிரும். அவன் அப்படியே டக்குன்ட்டு போனை பிடிங்கிட்டு, கடைசியா வார்ன் பண்றேன்டி, அவன் பேசுறது எதுவுமே சரியில்லை, இவன் உனக்கு செட்டே ஆக மாட்டான் அப்படின்ட்டு அவன் போனை தூக்கிட்டு ஓடிடுவான். ஆனா நம்மால் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோயின் கேட்கிற மாதிரி இல்ல. இப்ப அவனுக்கே தெரியாம அந்த செல்போனை எடுத்து இவ ஸ்ட்ரைட்டா அந்த சியாக்கிக்கு மெசேஜ் பண்ணிருவா. அது எப்படி மெசேஜ் பண்ணுவா, உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீயும் நானும் ஒரு நாள் டேட் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா இருக்கலாமா அப்படின்ட்டு கேட்டு மெசேஜ் பண்ணிருவா. இதுக்கு அவனும் அப்படியே ஓகேங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிருப்பான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோன் அப்படியே சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருப்பா. அப்ப பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் வரும், கேட்கறதான் கேட்கிற, ஏன் ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கணும்னு கேட்டிருக்க, ஒரு 10-15 நாள்னு கேட்டிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹருக்கோ தான். இவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோன் அப்படியே சமாளிப்பா, அது வந்து போய் அப்படின்ட்டு. ஆனா அப்ப அப்படியே அந்த ஹருக்கோ, சரி இவன் எதுக்கு நீ என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிற, அதுவும் போயும் நீயாவே வெக்கத்தை விட்டு ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்துக்கவான்னு சொல்லி கேக்குற, உனக்கு அறிவு கிரிவு எதுவும் கெட்டு போச்சா அப்படின்ட்டு அவன் திட்டுவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்லடா அவனை பார்த்தாவே நல்லா தெரியுது, அவன் பொண்ணுங்க கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்குவான், கண்டிப்பா நாளைக்கு நான் அவன் கூட டேட்டிங் போனா என்ன ஒரு பிரின்சஸ் மாதிரி பாத்துக்குவான் அப்படிலாம் சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு அந்த ஹருக்கு அப்படியே கடுப்பாகி, உனக்கு என்ன இப்ப பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தானே வேணும், அது அவனாலதான் கொடுக்க முடியுமா, நான் கூட கொடுப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அலைக்கா தூக்கி அந்த வீடையே ஒரு தடவை ஃபுல்லா சுத்திடுவான். இவன் இப்படி பண்ண உடனேயும் நம்ம ஹீரோனுக்கு ஒரு செகண்ட்ல அப்படியே மனசு ஸ்லிப் ஆயிரும். வா இந்த மாதிரி பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்குவா. ஆனா இவளோட எக்ஸ்பிரஷனை பார்த்தனையும் அப்படியே ஹருக்கோ கிண்டல் பண்ண ஆரம்பிப்பான். பாத்தியா நீ எந்த அளவுக்கு வீக்கா இருக்கேன்ட்டு இதுலயே தெரியுது, ஜஸ்ட் நான் உன்னை இப்படி தூக்கி சுத்துனதுக்கே உன் மனசு ஸ்லிப் ஆயிருச்சு, இதே மாதிரி ஏதாண்டு ஒரு பிளே பாய் வந்து பண்ணாலும் நீ மனசு அப்படியே பறி கொடுத்துருவ, தயவு செஞ்சு சொல்ற என் பேச்சை கேட்டு நட, இல்லனா கடைசியில நீ தான் அழுவ பாத்துக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் வார்ன் பண்ணுவான். ஆனா இள மனசு மித்தவங்க சொல்றத கேக்குமா, அவ அப்படியே போடா எனக்கு என் லைஃப பாத்துக்க தெரியும் அப்படின்ட்டு எதிர்த்து தான் பேசுவா. இப்போ அதுக்கடுத்து அப்படியே அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் நேத்து மீட் பண்ண பையனை பத்தி அப்படியே அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயமே தெரிய வரும், அந்த ஷியாக்கி வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட அண்ணா போல. இது தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோனுக்கு இன்னும் சந்தோஷமாயிரும். ஆனா அப்ப அந்த ஃப்ரெண்ட் அப்படியே, இங்க பாரு இது சரிப்பட்டே வராது, உனக்கு எங்க அண்ணனை பத்தி தெரியாது, அவன் எல்லாம் மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் வார்ன் பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோயின் இதையும் காதுல வாங்கிக்காம, ஆமா அவன் மனுஷனே கிடையாது, கடவுள் அனுப்பிச்சு ஏஞ்சல் அவன் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா உளறிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த ஹருக்கோவையும் அவனோட ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட் அப்படியே வந்து, என்னோட அண்ணா டக்கனே ஊர்ல
ஊர்ல இருந்து வந்துட்டான், அவன் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சொன்னான். நான் திரும்பி இப்ப அப்ராட்ல இருந்து வந்துட்டேன், அதனால பழைய மாதிரி என்னோட வாழ்க்கையில நீ தலையிடாம ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி உன்கிட்ட சொல்ல சொன்னா. ஆனா இது எதுக்கு சொல்ல சொன்னான்னு தெரியல, ஆனா நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு ஹருகோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இத கேட்டனியும் நம்ம ஹருகோக்கு செமையா கடுப்பாயிரும். அவ அப்படியே உன்னோட அண்ணன் கிட்ட சொல்லி வை, அவன் மட்டும் என் தங்கச்சி செட்டோகோ கிட்ட வந்தா போன வட்ட மாதிரி பாவம் எல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு இவன் அந்த பையனை பத்தி திட்டி பேசிக்கிட்டு இருப்பான். யாருடா அந்த டக்கனே, எதுக்கு இவன் பேரை கேட்ட உடனே ஹருகோக்கு செமையா காண்டாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்மளுக்கு குட்டியா ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பாள்ல, அவன் பேர் தான் டக்கனே போல. அவனுமே நம்ம ஹீரோயினை சின்ன வயசுலயே ரிஜெக்ட் பண்ணிருப்பான். இதனால நம்ம ஹீரோயின் சின்ன வயசுலயே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பா. இதை எல்லாத்தையும் பார்த்தனாலதான் இந்த ஹருகோக்கு அந்த டக்கனே மேல செம காண்டு போல. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ அந்த சியாக்கி கூட டேட்டிங் போறதுக்கு இப்ப ஸ்கூல்ல இருந்து கிளம்பிக்கிட்டு இருப்பாளா. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேகமா ஹருகோவை ஒரு ஓரமா கூட்டு வந்து, இங்க பாரு உன் தங்கச்சி பெரிய பிரச்சனைல இருக்கா, அதனால இன்னைக்கு அவ எங்கெங்கெல்லாம் போறாளோ அந்த இடத்துக்கு அவளை ஃபாலோ பண்றது மட்டும்தான் நம்ம வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எந்த இடத்துக்கு டேட்டிங் போறாளோ அந்த இடத்துக்கு இந்த ஹருகோவும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் போவாங்க. இப்ப நம்ம ஹீரோயினையும் அந்த சியாக்கியும் தான் பார்க்கணும். அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பல நாள் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தவங்க மாதிரி அவ்வளவு சர்வசாதாரணமா கையை பிடிச்செல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சியாக்கியா நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே வா, இதுக்கு பேர் தான்டா பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட். ஒரு நாள் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்ததுக்கே என்ன எந்த அளவுக்கு நல்லா பாத்துக்கிறான், இவன் கூட மட்டும் நான் வாழ்நாள் முழுக்க கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. ஆனா இதெல்லாம் பார்க்க பார்க்க அந்த ஹருகோக்கு செமையா கடுப்பாகும். போய் அப்படியே அந்த சியாக்கி அடிச்சிடலாம் தான் பாப்பான். ஆனா அந்நேரம் அந்த ஃப்ரெண்டு தான் வெயிட் பண்ணு, இப்பயே போய் நீ பிரச்சனையை பண்ணேனா எங்க அண்ணனை பத்தி ஃபுல்லா செட்டோக்கோ தெரிஞ்சுக்கவே மாட்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் போகட்டும், அப்பதான் என்னோட அண்ணனோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு பேசுவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த ஷியாக்கியும் ஒரு அக்வாரியம் குள்ளதான் போவாங்களா. அந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிருவாங்க. ஆனா அப்ப நம்ம ஹீரோயினும் அவனும் சிரிச்சு பேசுறத வேற ஒரு பொண்ணு அப்படியே முறைச்சாப்பிலே பாத்துக்கிட்டு இருப்பா. இத ஹருகோவும் நோட் பண்ணிருவான். அப்பதான் அந்த கூட வந்த ஃப்ரெண்டு சொல்லுவா, இவ வேற யாருமே இல்ல, எங்க அண்ணன் சியாக்கியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட், நம்மள மாதிரியே அவளும் இவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருப்பா போல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் திடீர்னு ஏதோ 4 ரவுடி பசங்க கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். அதுவும் அப்படியே சியாக்கியை கை காமிச்சு, இன்னைக்கு அவனுக்கு நீங்க செமையான பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த சியாக்கியும் அக்வாரியத்துல இருந்து வெளியே வந்துருவாங்களா. வந்த உடனே அப்படியே அந்த சியாக்கி டைம் பார்த்து, இன்னைக்கு நம்மளோட டேட்டிங் முடிய போகுது, அப்பனா நாளையில இருந்து நீயும் நானும் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுல, சே நினைச்சாவே கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டுன்னு நம்ம ஹீரோயின் அப்படியே, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா நீ வாழ்நாள் முழுக்க என்னோட பாய் ஃப்ரெண்டா இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு இந்த சியாக்கி பதில் சொல்றதுக்குள்ள அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ண ரவுடி பசங்க இப்ப அந்த சியாக்கியை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே ஹெல்ப்புக்கு யாரான்னு கூப்பிடலான்னு சொல்லி பாக்குறப்ப அவங்க நம்ம ஹீரோயினையும் அடிக்க வருவாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஹருகோ சும்மா இருப்பானா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி மேலேயே கை வைக்க வருவ அப்படின்ட்டு அங்க இருந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் சூப்பரா அடிச்சு தம்சம் பண்ணிடுவான். ஆனா இதெல்லாம் பார்த்த அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படியே தப்பிச்சிட்டானே அப்படின்ட்டு ஷியாக்கியை பார்த்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருப்பாளா. இதை ஷியாக்கியே நோட் பண்ணிடுவான். அப்புறம் தான் அவனுக்கு இதெல்லாம் யாரோட வேலைன்னு தெரியும். உடனே இப்ப நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு இவனோட தங்கச்சி தானே, அவ திட்ட ஆரம்பிப்பா, இதுக்கு தான் ஒழுங்காயிருடான்ட்டு நான் பல தடவை சொன்னேன், நீ பாரு எல்லா பொண்ணுங்க மனசையும் கஷ்டப்படுத்தி அவங்கள அழ வைக்கிற, இதெல்லாம் நீ பண்ண கெடுத்து எல்லா பொண்ணுங்களும் சும்மாவா இருப்பாங்க, கண்டிப்பா இந்த மாதிரிதான் அடியாள் செட் பண்ணி உன்னை போடுதல பிளான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரி திட்டிக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்னும் புரியாது, நம்ம ஃப்ரெண்ட் ஏன் அவளோட அண்ணனை இப்படிலாம் திட்டுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்ப அந்த சியாக்கி அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, ஆக்சுவலி இதுதான் என்னோட கேம் ஸ்ட்ராட்டஜியே, எனக்கு எந்தெந்த பொண்ணுங்க எல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க கூட ஒரு 1-2 நாள் நல்லா சுத்துவேன், அதுக்கடுத்து எப்ப அவங்க மனசை திறந்து அவங்க லவ் என்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றாங்களோ அப்ப நான் என்னோட கேமை முடிச்சுக்குவேன். இப்படி பண்றதுல எனக்கு ஒரு கிக்கு. அதே மாதிரிதான் நான் உன்கிட்டயும் லவ் கேம் விளையாண்டேன், நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேல நீயும் நானும் லைஃப் லாங் லவ்வர்ஸா இருக்கலாமான்னு சொல்லி, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் லவ்னு சொல்லி ஒண்ணு இல்லவே இல்லை, பிடிச்ச வரைக்கும் சுத்த வேண்டியதுதான், அதுக்கடுத்து அது சீரியஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சா அதே இடத்துல கட் பண்ணிட்டு அடுத்த பொண்ணை பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லுவான். சோ இதுக்காகத்தான் அந்த ஃப்ரெண்டுக்காரி முன்னாடியே வார்ன்
வார்ன் பண்ணிருப்பா, என்னோட அண்ணன்லாம் மனுஷனே கிடையாது, அவனை நம்பாத அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் தான் யார் பேச்சையும் கேட்காம இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மாட்டியிருப்பா. பாவம் இவ்வளவு நடந்த உடனே நம்ம ஹீரோயின் மனசே அப்படியே உடைஞ்சு போயிரும். ஆனா அப்பயும் அந்த சியாக்கி அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து, நான் உன் மனசை கஷ்டப்படுத்திருந்தா சாரி அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா கேட்டுட்டு அங்கிருந்து போயிருவான். பாவம் இதனால நம்ம ஹீரோயின் ரொம்ப மனசு உடைஞ்சு அப்படியே வீட்டுக்கு போறப்பெல்லாம் புலம்பிக்கிட்டே தான் போவா. ஆரம்பத்துல நீங்க எல்லாரும் வார்ன் பண்ணீங்க, நான் தான் கேட்கல, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்கு ஏதாவது ஒரு பையனை பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு போய் நான் ப்ரப்போஸ் பண்ணா அவங்க எல்லாரும் கண்டிப்பா பிளே பாயா தான் இருக்காங்க, கடைசியில இதனால நான் தான் காயப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருப்பாளா. ஆனா இதெல்லாம் பார்த்துன்னு இந்த ஹருக்கு அப்படியே நீ ஃபீல் பண்ற அளவுக்கு அவன்லாம் ஒருத்த கிடையாது, உனக்கு தான் நீ வேணும் வேணும்னு சொல்லி லவ் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருக்காங்கல்ல, இதுக்கு மேல நீ எதுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் தான் நம்ம ஹீரோயினை கன்சோல் பண்ணி இப்ப வீட்டுக்கு கூட்டு போவான். ஆனா வீட்டுக்கு போனோடனே அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண உடனே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே நடந்த எல்லா விஷயம் மறந்து அவ ஹாப்பியா இருப்பா. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒன்னு யோசித்து பாப்பா, ஹருக்கு அளவுக்கு யாராலையும் இவளை ப்ரொடெக்ட் பண்ணவும் முடியாது, நல்லா பாத்துக்கவும் முடியாது அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரிய வரும். சரி பசங்கனால நம்மளுக்கு பிரச்சனை வருது, இனிமேல் நம்ம ஹீரோயின் லவ்ல விழுக மாட்டா அப்படின்னு நினைச்சா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போன உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நேத்து நடந்த எல்லா விஷயத்துக்கும் சாரி கேட்டுட்டு, பட் இருந்தாலும் உங்க அண்ணன் ஒன்னும் எங்க அண்ணன் அளவுக்கு மோசம்லாம் கிடையாது, ஹருக்கோ நேத்து எவ்வளவு அழகா சண்டை போட்டான் தெரியுமா, நேத்து நான் அவன் கூட ஃபுல்லா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேனா அப்பதான் உங்க அண்ணன் எவ்வளவு ஹேண்ட்ஸம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் என்னது ஹருக்கோ ஹேண்ட்ஸமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப இப்ப ஸ்பீடா ஒரு கார் வந்து இவங்களுக்கு முன்னாடி நிக்கும். காருக்குள்ள யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த டக்கனே நம்ம ஹீரோயினோட சின்ன வயசு கிரஷ். அவனை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே வாய பிளந்துருவா. அது வந்தவன் இப்ப அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம 2 பேரும் வெளியே போலாமா அப்படின்ட்டு கூப்பிடுவான். நம்ம ஹீரோயினும் எதை பத்தி யோசிக்காம இழிச்சுக்கிட்டு அவன் கூட போயிருவா. ஆனா இத ஹருக்கவும் பாத்துருவான். அவன் அப்படியே நீ சின்ன வயசுலயே அவளை அள வச்சவன் தானே, உன்னை நம்பி அவளை நான் எப்படி ஒரே கார்ல விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டே போவான். இப்போ கார்ல தான் காட்டுவாங்க நம்ம ஹீரோயினும் அந்த டக்கனவும் பேசிக்கிட்டே போவாங்களா. அப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்லுவான், அவன் இத்தனை நாள் வரைக்கும் அப்ராட்ல இருந்திருப்பான் போல, இப்ப டாக்டர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இந்த ஊர்லயே இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்கானா, இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ பின்னாடி நம்மால் சைக்கிள்ல ஃபாலோ பண்ணிட்டு வரத அவன் நோட் பண்ணிருவான். இப்போ ஒரு மாதிரி அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டு, இத்தனை வருஷம் ஆகியும் உங்க அண்ணன் இன்னும் மாறவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். அப்புறம் தான் ஹருக்கோ இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படிங்கிற விஷயமே நம்ம ஹீரோனுக்கு தெரியும். ஆனா அப்ப அப்படி அந்த டக்கனே வீம்புக்குன்னு செம ஸ்பீடா ஓட்ட ஆரம்பிப்பான். இதனால பாவம் ஹருக்கோ இன்னும் கஷ்டப்பட்டு அந்த சைக்கிளை வேகமா ஓட்டிட்டு வந்துகிட்டு இருப்பான். ஆனா அப்ப அப்படியே அந்த ஹருக்கோ சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த யோசித்து பார்ப்பான். என்னன்னா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் விளையாண்டுகிட்டு இருக்கப்ப கீழே விழுந்து அடிபட்டு இருக்கும் போல. அப்போ அழுதுகிட்டே ஹருக்கோ நீ எங்க இருக்க, எனக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரிதான் அழுதுகிட்டே அவளோட அண்ணனை கூப்பிட்டுருப்பா. ஆனா அந்த இடத்துக்கு டக்குன்ட்டு இந்த டக்கனே வந்து, அச்சச்சோ உனக்கு அடிபட்டுருச்சா, வா நான் உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படின்ட்டு அவன் தூக்கிட்டு போயிருப்பான். இதனாலதான் நம்ம ஹீரோனுக்கு சின்ன வயசுலயே அவனை பிடிச்சிருக்கும். ஆனா இந்த சம்பவத்தை சின்ன பையனா இருந்த ஹருக்கோ பார்த்தப்பயே அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். அதாவது நம்ம ஹீரோயின் இவனை தவிர்த்து வேற யாரு கூட க்ளோஸா இருந்தா அவன் சின்ன வயசுல செமையா கடுப்பா இருப்பான் போல. இப்ப அதெல்லாம் தான் அப்படியே நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அந்த டக்கனேவும் தான் காட்டுவாங்க. அவங்க இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருப்பாங்களா, அங்க ஒரு பொண்ணு வேற இருப்பா. அவ நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வியடா பாத்துட்டு, இவ யாரு உன் கூட என்ன பண்றா அப்படின்ட்டு டக்கனேவை பார்த்து கேட்பா. அதுக்கு அந்த டக்கனே இவளா, இவனை கட்டிக்க போற பொண்ணு அப்படின்றான். இது நம்ம ஹீரோனுக்கும் ஷாக்கா இருக்கும், அந்த ஆப்போசிட்ல இருந்த பொண்ணுக்கும் ஷாக்கா இருக்கும். இப்ப உடனே அந்த பொண்ணு அப்படியே கடுப்பா நம்ம ஹீரோன் கிட்ட வந்து, நீ வேணா அவன் கட்டிக்க போற பொண்ணா இருக்கலாம், ஆனா நானும் அவனும் எவ்வளவு க்ளோஸ் தெரியுமா, நாங்க கிஸ் எல்லாம் கூட பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு வீம்புக்கிட்டே நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துற மாதிரியே பேசுவா. என்னன்னு பார்த்தா இவளுக்குமே அந்த டக்கனே மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அதுக்காக தான் நம்ம ஹீரோயினை வெறுப்பேத்துறதுக்காக இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இதுவே நம்ம ஹீரோயினா அவ இன்னும் அப்படியே ஷாக்லயே தான் இருப்பா. அவளால இப்ப வரைக்கும் நம்ப முடியாது, என்னது டக்கனே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நானா அப்படிங்கிற மாதிரிதான் குழப்பத்தோடயே இருப்பா. ஆனா அப்ப அந்த டக்கனே அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸா வந்து, அவ சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத, என் மனசுக்குள்ள இருக்கிற பொண்ணு நீ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிருவான். ஆனா இதெல்லாம் பார்த்து கடுப்பாய் போன அந்த பொண்ணு இப்ப அப்படியே அந்த டக்கனே மேலேயே ஜூஸை ஊத்திட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுவா. அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வரும், ஓகே இதெல்லாம் இவன் இந்த பொண்ணை வெறுப்பேத்தி இங்க இருந்து அனுப்பணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஷியாக்கி வந்துருவான். 2 நாள் முன்னாடி கூட நம்ம ஹீரோனை டேட் பண்ணிருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் டேட்டிங்கிறது ஒரு கேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான்ல அந்த பையன், அவன் நம்ம ஹீரோயினை பார்த்தனையும் எதுவுமே நடக்காத மாதிரி நார்மலா பேசிக்கிட்டு இருப்பான். அதனால வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயினும் பேசுவாளா. இதெல்லாம் பார்த்த உடனே அந்த டக்குனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகும்னு நினைக்கிறேன். அவன் இப்ப அப்படியே டக்குன்ட்டு, இது யாரு உன்னோட ஃப்ரெண்டா, என்னெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா, சரி நானே என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இப்பவும் இவன் நான் தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான்.
சொல்லுவான். நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவா. அந்த பொண்ணுக்காக இப்படி பொய் சொன்னா ஓகே, இப்போ எதுக்கு இந்த பொய்ய சொல்றான் அப்படின்ட்டு யோசிப்பா. ஆனா இதுவே அந்த ஷியாக்கியா இருக்கட்டும், இந்த டக்கனேவா இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பாக்குற பார்வையே சரி இருக்காது. ரெண்டு பேரும் ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்குவாங்க. அதுக்கடுத்து அந்த ஷியாக்கி அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா அப்படி அவன் வெளியே போய்கிட்டு இருக்கப்ப ஆப்போசிட்ல கரெக்டா அந்த இடத்துக்கு ஹருகோ வந்துருவான். அவனை பார்த்தனியும், என்ன உன்னோட தங்கச்சியை தேடி வந்தியா? அவளோட வருங்கால ஹஸ்பண்ட் கூட இருக்காப்பா அப்படின்பா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. என்னது வருங்கால ஹஸ்பண்டா? ஓ உனக்கே தெரியாதா? உன் தங்கச்சியும் அவ கூட ஒரு பையனும் இருந்தான். அவன் பேரு கூட டக்கன்னே நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் இப்பதான் மேல கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுத்துருவான். ஆனா இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோ செமையா அப்செட் ஆயிருவான். அதனால இப்ப அப்படியே இத பத்தி யோசித்துக்கிட்டு இருப்பானா. அப்ப அவன் மைண்டுக்கு வரது எல்லாமே அவன் சின்ன வயசுலயே செட்டோக்கோவை அழுக வச்சான். இப்பயும் ஏதான் பண்ணி அதே மாதிரி அவளை அழுக வச்சிருவான். இனியும் இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது, ஸ்ட்ரைட்டா அவனையே போய் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்ட்டு இப்ப ஸ்ட்ரைட்டா நம்ம ஹீரோ அந்த டக்கனை மீட் பண்ண வருவான். ஆனா நம்ம ஹீரோவை பார்த்தனையும் அந்த டக்கனை அப்படியே நக்கலா, என்னடா சின்ன வயசுல அடிச்ச மாதிரி என்ன திரும்பவும் அடிக்க வந்துட்டியா? உனக்குதான் என்ன கண்டாவே பிடிக்காதே, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்ட்டு, இந்த வட்டம் உன்னோட பிளான் தான் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ செட்டோக்கா கூட சுத்துறதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவளை நீ கிஸ் வேற பண்ணிருக்க. என்ன சின்ன வயசுல வாங்கின அடியெல்லாம் மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா அதுக்கு அந்த டக்கனை பொசுக்குன்ட்டு, நீ என்ன செட்டோக்கா மேல இவ்வளவு பாசமா இருக்க, இவ்வளவு பொசசிவா இருக்க, இதெல்லாம் அவ உன்னோட தங்கச்சிங்கிறனால இவ்வளவு அன்பை காட்டுறியா, இல்லனா அதையும் தாண்டி உனக்கு அவ மேல எதுவும் லவ் கிவ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். என்னடா இப்படி கேக்குறான் அப்படின்னு யோசித்தா இந்த கேள்வியை கேட்டோனையும் அந்த ஹருக்கவே ஒரு மாதிரி ஷாக் ஆகி தான் நிப்பான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சுதான், டே என்னடா முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க, நானும் அவளும் கூட பிறந்தவங்கடா, அவளை போய் எப்படி நான் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஆனா அதுக்கு இப்பவும் அந்த டக்கனே, மேபி நீ அவளை லவ் பண்றங்கிற விஷயம் இன்னும் உனக்கே சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ அவ மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற, அவளை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ற. ஏன் சொல்ல போனா அவ ஏதாண்ட ஒரு பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணானா அந்த பசங்க எல்லாரையும் போட்டு மிரட்டி அவங்க லவ் ஒண்ணு சேராத அளவுக்கு நீ ஆக்கிடுற. அதனாலதான் எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த டக்கனே சொல்லுவான். இவன் இப்படி சொன்ன உடனே நல்லா இருந்த நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவான். சோ இந்த டக்கனே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேல எதுவும் இஷ்டம் இருக்கா? அப்படி இருந்தா அது எப்படி பாசிபிள் ஆகும்? இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாச்சே. சோ அடுத்து இந்த கதையில அப்படி என்னதான் ஆகும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.